இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளை நம்பி யார் ப்ரௌனி ஆர்டர் கொடுப்பா, ஊர்லேருந்துலாம் நமக்கு ஆர்டர்ஸ் வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது, கடலூர்லேருந்து வந்திருந்தது. அப்போ தான் எனக்கு வந்து எப்படி நம்ம பேஜ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணி எப்படி நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஒரு ஹோம் பேக்கிங் பேஜ் தேடிட்டு இருந்தேன். உங்கள் பேஜ் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால காட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 1/2 kg ராகி ப்ரௌனி சென்ட் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்தராக பிடிச்சிருந்துச்சுன்னா உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்க அப்படி சொன்னோன்னே. இந்த 2 டேஸாக வந்து எனக்கு எப்போ அவங்களுக்கு அந்த கொரியர் போய் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து கொரியர் போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்காக ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருந்தேன். அவங்க வந்து வெறும் பிளைன் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் ஏதாவது நம்ம சைட்லேருந்து பண்ணணும்ல, அதனால வந்து சாக்லேட்டும் இந்த சைடு நட்ஸும் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக. அதுவும் இந்த ராகி ப்ரௌனி நம்பவே முடியல. ராகி தானான்னு திருப்பி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இல்லை சிஸ்டர், ராகியில் தான் பண்ணேன், இதோட ரெசிபியை ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ராகி ப்ரௌனிஸ் வேணுன்னா DM பண்ணுங்கள்.